Hey PRF, welcome back. PRF நம்ம ஊருக்கு வந்து இதான் முதல் வீடியோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி பசங்களாக பிளான் பண்ணி பக்கத்தில் நம்ம ஊருக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு பீச்சுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அதை வந்து விலாகாக பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துக்கு போனோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற தாஜ்மஹாலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். ஆனால் அதை வந்து நான் விலாகாக பண்ணவே இல்லை. இதில் மட்டும் நான் கொஞ்சம் ஏதோ ஸ்டார்டிங்கிறதுனால அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கான இன்ட்ரோ வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் வந்து டூர் வந்து ஆல்ரெடி நாங்கள் போயிட்டோம். அந்த இடம் பேர் என்ன, அந்த இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மோட்டோ விலாகிங்கில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் மேப்பில் வந்து புதுப்பட்டினம் பீச் அப்படின்னு அடித்தாலே இந்த ஏரியா வந்து வந்துடும். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 24 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 48 கிலோமீட்ரு. இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். கைஸ், வெல்கம் பேக். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கிறனால எங்கள் ஊரில் சண்டை வரும். ஆரம்பத்தில் எல்லாம் வந்து சண்டை வரும். அதனால் வந்து ஊரில் வந்து ஒரு 3000-5000 வரைக்கும் போலீஸ் போடுவாங்க பாதுகாப்புக்கு. அதுவும் இல்லாமல் ஊரை சுற்றி வந்து அந்த ரோட்டை தாண்டி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருப்பாங்க. அது பேரிகார்டு மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க. ஊர் அவுட்ரு அங்கிட்டு தான் இருக்குது மெயின் ரோடு. ஸோ நம்ம ஊருக்குள்ளே இருக்கோம். இங்கேருந்து வந்து ஊருக்கு வெளியில் நம்ம வந்து போகிறோம். ஓகேவா? இதுதான் என்னோடய வண்டி. நல்ல பெரிய வண்டியெல்லாம் கிடையாது, இதான் வச்சுருக்கேன். இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் ஊர்வலம். நாளைக்கு ஊரை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க போலீஸ்லாம் எல்லாம் சேர்ந்து. இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு 4:30 மணி ஆகுது. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இதான் கைஸ் அவுட்ரு. கட் பண்ணி விட்டேன்டா. ஃபோனு பேசிப்பேன்டா அப்படியா? ஹலோ, சொல்கிறா. அங்கே இருறா, நான் இப்போ தான்டா வாரத்துக்கிட்டு நான் வர்றேன். பெட்ரோல் எவ்வளோ போட? சரி இது வர்றேன், போட்டு வர்றேன் பெட்ரோலு. நம்ம போகிற வழியில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல வந்து பிடிச்சாலும் பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். மேக்ஸிமம் அங்கே வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போது இங்கே இந்த ஃபங்க்ஷன் வர்றதுனால ஒரு வேளை பிடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே பார்த்து பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸை தவிர எல்லாமே இருக்குது. ஹெல்மெட்லேருந்து எல்லாமே இருக்குது. கேமரா மாட்டியிருக்கோம். ஒரு சேஃப்டி தான். ஸோ இங்கே தான் பிடிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப தூரம் கழித்து ஒரு இடத்துல பிடிப்பாங்க. அதையும் வந்து பிரச்சனை இல்லை. அங்கே பிடிச்சாலும் ஹெல்மெட்டு தான் பிடிப்பாங்க. யாரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக விளாக் பண்ணுவாங்க. நல்லா சூப்பர் பைக்கை வச்சுக்கிட்டு மொக்கை ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பல்கான ஒரு ஹெல்மெட்டாக வச்சுக்கிட்டு மொக்கை பைக்கை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மொக்கை பைக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ விற்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். பைக்கு வாங்குறதுனா வாங்கலாம். 2 மாதம் கழித்து ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து வாங்கி போட்டாலும் அதுக்கப்புறம் அது ஒரு 2 வருஷம் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 வருஷம் வந்து உங்களுக்கு பழைய மாடல் ஆயிரும். நம்ம இப்போ புதுசாக ஒன்று வாங்கினா கூட அது நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே அது பழைய மாடல் ஆயிரும். ஸோ அதனால் அது வேஸ்ட்டு. என்கிட்ட இந்த வண்டி ஆல்ரெடி இருக்குது. அதனால் வந்து நான் வாங்கலை. மொபைல் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்மெட்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் பைக் வச்சுருந்தாலும் நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து போகிறது கிடையாது. அது சும்மா ஒரு சீனுக்காக தான் வச்சுருப்பானோ, பெட்ரோலை அள்ளி ஊற்றிக்கிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80ல் போனோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 100 கிட்ட போகும். சரிங்களா? ஒரு 80ல் போனால் கரெக்டாக இருக்கும். நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 80ல் போனோம் மேக்ஸிமம். மாடு, நாய். அதிராமண்ணம் போகிற ரூட்டு இந்த ரோட்டில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக அந்த டேர்னிங் தான். எப்படி வந்து இண்டிகேட் போடுறான் பார்த்தீங்களா இல்லையா? டப்புன்னு வந்துடுவானுங்க.
இந்த வண்டி பிரேக்கும் அடிக்காது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிராமண்ணம் வந்தாச்சு. ஸோ கரெக்டாக வந்து அதிராமண்ணது உள்ளே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து போலீஸ் பிடிக்கிறதா இருந்தால் அதிராமணம் ரயில்வே ட்ராக் இருக்குது சரிங்களா, அந்த இடத்துல வந்து பிடிக்கலாம். ஸோ அதிராமண்ணத்துலேருந்து அவுட்ரு வெளில போகிற ஏரியாவில் ஒரு ட்ராக் வந்து இருக்குது, ரயில் ட்ராக்கு. ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து மனோரா இருக்குது கைஸ். மனோராவுக்கு வந்து ஒரு நாள் நான் போகணும். போகும்போது நான் வந்து அதையும் பிளாக் பண்ணுறேன். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊர் வந்து எவ்வளோ பெட்ருங்க. நம்ம வந்து கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு அங்கங்கே கட்டடம் அது இதுமா பொல்யூஷனாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து பாருங்கள் அப்படியே காற்றுலேயே வந்து உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் போனோம். புதுப்பட்டினம் இந்த பட்டுக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் பார்க்க என்ட்ரன்ஸே ஒரு மார்க்கமாக இருக்கும், ஆனால் உள்ள செமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹைடன் ஸ்பாட்டு, ஹிட்டன் ஸ்பாட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் வந்து லகுன் இருக்குது. புதுப்பட்டினத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த பீச்சை வந்து ஆரம்பத்தில் எல்லோரும் குட்டி மெரினா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சு ஃபுல்லாகவே குப்பையாக இருக்குது. ஆரம்பத்துலலாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும், நிறையா கூட்டம்லாம் வரும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிடுச்சு, ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, யாருமே க்ளீன் பண்ணுறதில்லை போல். இங்கே வந்து அதிகமாக கப்புள்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த மாதிரி வருவாங்க, ஃபேமிலி இதெல்லாம் வருவாங்க. காய்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாம் முடிக்கலை, அங்கே எடுத்த கிளிப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து குட்டி மெரினா அதோட பேர். ஸோ அங்கே வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஊருக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். வந்து அங்கே ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, முன்னாடிலாம் வந்து நல்லாயிருக்கும், இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகிடுச்சு. அதோட கிளிப்பெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இப்போ வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பாதுகாப்பெல்லாம் வந்து பலமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பாதுகாப்பு பலமாக இருக்கும். நாளைக்கு விடிஞ்சால் விநாயகர் ஊர்வலம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து பாதுகாப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். போலீஸ் வந்து ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி போகணும். ஒரு வேளை ஊருக்கு அவுட்டரில் வந்து போலீஸ் பிடிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் தாண்டி போனோம். அதான் வந்து இன்றைக்கான கண்டென்ட். அந்த பாலம் ரிட்டன் வந்து அந்த பாலத்துக்கிட்ட வந்தாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அதிராமண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு போயிடலாம். போகிற வழியில் எங்கேயும் போலீஸ் பிடிக்காமல் இருந்தால் நல்லது. பிடிச்சாலும் வந்து அப்பையில் சொன்ன மாதிரி தான், பிரச்சனை இல்லை. பிடிச்சாலும் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. ஸோ சப்போஸ் பிடிச்சி, ஏன்னா என்னை ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி பிடிச்சி போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நான் வெளில போயிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து நான் உள்ள வர டயத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் நான் வெளிலேருந்து உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எல்லா சைடும் ட்ரை பண்ணேன், உள்ள போக முடியல. நான் போய் தான் ஆகணும் அப்படின்றதும் போலீஸ் வந்து வா வண்டியில் ஏறி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஷனுக்கு விட்டாங்க வண்டியை. ஸோ இந்த மாதிரி அதுக்கு உள்ள நிறையா சில பல பொலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வந்தாச்சு. உள்ள போலீஸ் வந்து சொல்கிறாங்க, எதுவும் பிரச்சனை இல்லாதனால உன்னை விட்றேன். ஐஜிட்ட நான் வந்து பேசினேன், அவங்க வந்து சொல்கிறாங்க எதுவும் பிரச்சனை இல்லாதனால உன்னை அப்படியே விட்டாங்க, இல்லைன்னா வந்து உன் மேலே கேஸ் எதுவும் போட்டு விட்ருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ மீன் இது வந்து பொய் கேஸை வந்து போட்டு விட்டு இந்த கலவரத்துக்கு நீனும் காரணம், நீனும் வந்து கலவரம் ஏற்படுத்த வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்ல வாய்ப்பு இருக்குது. போகலாம் காய்ஸ். நான் வந்து ஒரு 80ல் போகிறேன்னா இந்த வண்டியில் வந்து பிரேக்கிங்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம இங்கே பிரேக் அடித்தா கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். இந்த ரோட்டில் வந்து திடீர்னு மாடு குறுக்க வரும், நாய் குறுக்க வரும், அதாங்க பிரச்சனை. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு மைனஸ்னால் அதுதான் லோ சிசி. அந்த மைலேஜுக்காக வெயிட் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரேக்கிங்கு எல்லாமே வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க அந்த சிசி ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம இதில் வந்து நல்லா திரும்பி போகும்போது அது பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அதிராமண்ணம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம ஊர் வந்துடுங்க.
காய்ஸ் நம்ம வந்து அதிராமண்ணத்தை விட்டு வெளியாக போகிறோம். ஸோ அவுட்ரு கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக முத்துப்பேட்டை தாங்க. இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டரில் முத்துப்பேட்டை வந்துடுங்க. ஸோ முத்துப்பேட்டை தான் நம்ம ஊர். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. காய்ஸ் கரெக்டாக நம்ம வந்து இப்போ தம்பிக்கோட்டை கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். தம்பிக்கோட்டையிலேருந்து முத்துப்பேட்டை வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். சொல்லியிருப்பேன் போலீஸு இந்த இடத்துல தான் பிடிப்பாங்க. இப்போ வந்து பிடிக்கலை. இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இங்கேருந்து பிடிப்பாங்க. பாருங்க இந்த வண்டியெலாம் இப்போ தான் புதுசாக கிடக்குது. ஸ்ட்ரீட் லைட்டு எதுவுமே கிடையாதுங்க அங்கிட்டு. வண்டியில் லைட் எரிஞ்சால் தான். வண்டியில் லைட் எரியுது ஆனால் வந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு தான் வண்டியோட லைட் இருக்குது. ஹாரன் அடிக்காது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்ட்டு இன்னைக்கு கொடி கட்டியிருக்காங்க. அதான் நமக்கு தெரியாது. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஐயோ என்னையா வண்டி ஓட்டுறா. இன்னும் அவனுக்கு தெரியவே தெரியாது நம்ம வந்தது. அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கான். டே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டில் போய் ஹெல்மெட்டை போட்டு வந்துடுவோம். சரியா? ஸோ அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வர்றனால இந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த ஏரியாவும் வந்து இருட்டாக தான் கிடக்கும். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. போங்க போ. ஊருக்கு போயிட்டு என்னடா நினச்சா? விட்டுட்டேன்னு நினச்சியா? விட்டுட்டேன்னு தானே நினச்சான். சார் கிட்ட வந்துருச்சுன்னா உதஞ்சிருப்பேன் நான். எங்கே பார்த்தாலும் போலீஸை போட்டு இருக்கு. இந்த வருஷம் எத்தனை போலீஸ்ன்னு தெரியல. 3750 போலீஸாம். முன்னாடியெல்லாம் 5000 போடுவாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி 5000 வரைக்கும் போட்டிருந்தாங்க. சந்துக்குள்ளேலாம் இருக்கு. இப்போ தான் போலீஸ் 4500 போலீஸ் கம்மியாகிட்டாச்சு. இந்த இதான பங்களாக தானே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போலீஸ். இங்கே வந்து எத்தனையோ ஐஜி டிஎஸ்பி இந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஆனால் வந்து எதுக்குன்னா ஸோ ஒவ்வொருத்தவங்க கண்ட்ரோலில் வந்து இவ்வளோ பேர் கைப்படுறா. அட்டன் பண்ணு, கேளு என்னான்ட்டு. ஹலோ சொல்றா. வீடியோ எடுக்கவா? டே இதை வேற இதை வீட்டில் வைக்க போயிட்டேன்டாண்ணா. வீட்டுக்கு போயிட்டேண்ணா. பஸ் ஸ்டாண்டில் சரியான போலீஸா. இருறா இதை போய் வச்சுட்டு திருப்பி வருவோம். பஸ் ஸ்டாண்டு போய் பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு என்னாச்சு? Warriors around, don't get caught in the mosh pit. Fuel to the fire, ain't nobody can stop it. Trouble in my city, but you know I'm across it. Got a 40 on my hip and I'm liable to spark it.